வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது துடரும் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் மோகன்லால் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை தருண் மூர்த்தி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய முந்தைய படங்களான ஆப்ரேஷன் ஜாவாவாக இருக்கட்டும், சவுதி வெள்ளக்காவாக இருக்கட்டும், ரெண்டுமே தரமான படங்கள் அப்படின்னே சொல்லுவேன். அதுலேயும் சவுதி வெள்ளக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எமோஷனல் ட்ராமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் மோகன்லாலோட இணையறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுலேயும் இந்த படத்தோட இனிஷியல் செட்டப்லாம் பார்க்கும்போது இது திருஷ்யம் மாதிரி இருக்க போதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா திருஷ்யம் வேற, இது வேற. இது ஒரு டைப் ஆஃப் ரிவெஞ்ச் மூவி அப்படின்னே நான் சொல்லுவேன். மோகன்லால் சினிமாவில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்திருப்பாரு. இப்போ பிரசன்ட்ல தன்னோட ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவருக்கு பென்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த அம்பாசிடர் கார். அது மேல பயங்கர பேஷனேட்டா இருப்பாரு. அதை யாரையுமே தொடக்கூட விட மாட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கேஸ் விஷயமா அந்த கார் போலீஸ் கிட்ட மாட்டிக்குது. அந்த காரை மீட்கிறதுக்காக மோகன்லால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு, அதனால இன்னும் என்னென்ன பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவருக்கு என்ன ஆகுது அண்ட் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ். ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவோட தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அதில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எதையோ பார்த்து அலறாரு. அது என்னது அப்படின்ற அந்த கேள்விக்குறியோட இந்த படம் தொடங்குது. அதை தொடர்ந்து மோகன்லாலோட அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்பை ரொம்ப ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அவருக்கு ஏன் அந்த கார் ஸ்பெஷல் அப்படின்றதுக்கான அந்த ஸ்டோரியும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சு. அந்த காரை தூக்குனதுக்கு அப்புறமேட்டு ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அந்த ஈவெண்ட்ஸில் சும்மா கிராஜுவலாக நமக்கு டென்ஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கடைசி வரைக்குமே அதை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் விஷுவலாக ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு படம். இதில் காட்டக்கூடிய லொக்கேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜேக்ஸ் பிஜாய் பட்டே கிளப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு வெட்டிங் சாங் ஒன்று வரும். அந்த சாங்குமே இந்த படத்துக்கான டோனை சூப்பராக செட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் பல பரிமாணங்களை தன்னோட நடிப்பில் இதில் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு ஏன் சொல்றாங்க அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு எக்ஸாம்பிள். ஆல்சோ இதில் வரக்கூடிய அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் ஜார்ஜ் அண்ட் பென்னி, இவங்க ரெண்டு பேரோட கேரக்டருமே தரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு நீட்டான சோஷியல் இஷ்யூவை பற்றியும் பேசி முடிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல முடிவாக இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே இது திருஷ்யம் மாதிரியான ஒரு முடிவை நோக்கி போக போதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பில்ட் ஆச்சு. பட் ஒரு மாதிரி மாசான ஒரு வேலை அதை முடிச்சிருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி பேஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சமே பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைலன்ஸ் தூக்கலாக இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.